தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து அகற்றியுள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அளவு எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவரையாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவிழமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கியமானவாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கியமானவாவே, இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கியமானவாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Health Velankani, Pray for us. Our Lady of Health Velankani, Pray for India. Our Lady of Health Velankani. Pray for the peace in the world. இப்பொழுது அன்னையுடைய திருத்தேரானது புனிதம் செய்யப்படுகிறது. The car is blessed now. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த தேர் பவனிவரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னையுடன் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்கள் குரல் விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்னை மரியே, அன்னை மரியே, கண்கள் குளித்தே நம்முடைய கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணரே
மரியே வாழ்க, ஆவே மரியா. அன்னையின் அன்பு பக்தர்களே, வங்கக்கடல் ஒருபுறம் தாளாட்ட, மக்கள் கடல் ஒருபுறம் சூழ்ந்து நிற்க, இதோ கடலிலே படகு போவது போல மக்கள் கடலிலே அன்னை மரியாள் மிதந்து வருகின்றாள். என்னே அழகு! வண்ண வண்ண விளக்குகள் அன்னையின் அழகுக்கு அழகு சேர்க்கின்றது. அலங்கரிக்கப்பட்ட வண்ண மலர்கள் அன்னையின் அருள் மனத்திற்கு மனம் சேர்க்கின்றது. ஆவே மரியா என்ற கீதம் மக்களை சிலிர்க்கச் செய்கின்றது. இதோ மக்களின் பரவச பக்தியிலே அன்னை மரியாள் பவனி வருகின்றாள். என்ன அழகு! அனைத்து தேர்களும் ஒன்றாக ஒரே வரிசையாக அழகாக மிதந்து செல்கின்றது. கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் இந்த அன்னை எங்கள் வாழ்வுக்கு அருள்மழை பொழிவாள், துன்பக் கடலிலே துடித்துக் கொண்டிருக்கிற எங்களை கரப்பிடித்து கரை சேர்ப்பார் என்று நம்பிக்கையோடு நிற்கின்றார்கள். தீய சக்திகளின் தாக்குதல்களிலிருந்து நம்மை காப்பவராக மிக்கேல் அதிதூதர் நமக்கு இருக்கின்றார். தீமை அணுகாது நம்மை காத்து வழி நடத்துகின்றார். இதோ புனித செபஸ்தியார் விசுவாசத்திற்காக ரத்தம் சிந்தியவர். இந்த செபஸ்தியாரை போல நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் ரத்தம் சிந்தவும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகரவும் நமக்கு வழிகாட்டுகின்றார். புனித அந்தோனியா இறை வார்த்தையை கையில் ஏந்தி நாளும் அதை வாசித்து அதை வாழ்வாக்கி தன்னுடைய வாழ்வுக்கு மெருகு ஏற்றியவர் இவர் இறை வார்த்தையை வாசித்ததால் இயேசுவே இவர் கரங்களில் தவழ்ந்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று இறை வார்த்தையை வாழ்வாக்க தன்னையே கையளித்தார் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளுக்கு உறுதுணையாக இருக்க அவருக்கு பக்கபலமாக நின்றார் புனித சூசையப்பர். அமைதியானவர், நீதியானவர், நேர்மையானவர். இவரோடுதான் இறைவன் கனவிலே பேசினார். கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து மிக விரைவாக செயல்பட்டவர். இதோ மக்கள் வெள்ளத்திற்குள்ளாக தேர்கள் மிதந்து வருவது, கடலிலே படகுகள் ஆடி அசைந்து வருவது போல இருக்கின்றது. என்ன ஒரு அற்புதமான காட்சி! என்ன ஒரு புனிதமான பவனி! ஆண்டவருடைய அருள் பெருக்கை இந்த தேர்பவனியானது நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நம்மையெல்லாம் விசுவாசத்திலே வளர்த்து எடுப்பதற்கு இந்த தேர்பவனியானது நமக்கு உதவி செய்கின்றது.
மாமரியே எங்கள் தாய்மரியே, அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே, அம்மா 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 அம்மா. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே. இருளே சூழ்ந்திடும் வேளையிலே விடியல் தந்திடும் விடிவெள்ளியே, இருளே சூழ்ந்திடும் வேளையிலே விடியல் தந்திடும் விடிவெள்ளியே, அகோர போர் முழங்கும் வேளையிலே அமைதி தந்திடும் அருளொளியே, அகோர போர் முழங்கும் வேளையிலே அமைதி தந்திடும் அருளொளியே, எம் வாழ்வினின் ஒளியேற்றும் சுடரொளியே, அம்மா 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 அம்மா. இதோ வங்க கடற்கரை ஓரம் ஒரு மக்கள் கடல். அந்த மக்கள் கடலுக்குள்ளாக பாடி வரும் தேர்களின் அற்புத காட்சி. என்ன அழகு! கண்கள் காண காண பக்தி பரவசமூட்டும் அழகு. இந்த வண்ண விளக்குகள், வண்ண மலர்களோடு, வண்ண வண்ண வான வேடிக்கைகளோடு இதோ கடற்கரை சாலையிலே அன்னை மரியாள் பவனி வந்து கொண்டிருக்கின்றாள். இந்த அன்னை மரியாளை பற்றி இனிமை மிகு பாடல் என்ற புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 7வது இறைவசனம் இப்படி சொல்கின்றது: என் அன்பே, நீ முழுவதும் அழகே, மறுவோ உன்னில் சிறிதும் இழதே. ஆம், அன்னை மரியாள் முழுவதும் அழகு. அவள் வெளிப்புறத்திலும் அழகு, உள்புறத்திலும் அழகு, ஆன்மாவிலும் அவள் அழகு. ஏனென்றால் அவள் பாவ மாசு அற்றவள், பாவக்கரை இல்லாதவள், அமல உற்பவி. தாய் வயிற்றில் கருவாக உருவாகும் முன்னமே உன்னை நான் அறிந்திருந்தேன், உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 5வது இறைவசனத்திலே சொல்லப்பட்டது இந்த அன்னை மரியாளுக்கு மிகவும் பொருந்தும். தாய் வயிற்றில் உருவாகும் முன்னமே பாவக்கரை ஏதும் இவரை அணுகா வண்ணமாக விண்ணக தந்தை இவரை பாதுகாத்தார். பாவக்கரையில்லாத தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாவதற்காக இவரை பாவ மாசு அணுகாமல் பாதுகாத்து அமல உற்பவியாக பிறக்க செய்தார். இது இந்த அமல உற்பவி, பாவ மாசு இல்லாத அன்னை. இந்த பாவ மாசு நிறைந்த உலகத்திலே பாவிகளாக வாழ்கின்ற இந்த மக்களின் மத்தியிலே
எதற்காக பவனி வந்து கொண்டிருக்கின்றார்? நம்மையெல்லாம் அவளை உற்று நோக்கி அவளிடத்திலே இருக்கின்ற அந்த பாவ மாசு அற்ற தன்மையை பார்த்து நாமும் அவரை போல ஆக வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி நம்மையெல்லாம் பாவ மாசு அற்றவர்களாக அவருடைய திருமகனின் முன்னாலும் விண்ணக தந்தையின் முன்னாலும் வெண்ணாடை உடுத்தி வெற்றி பெற்றவர்களாக நம்மை நிறுத்துவதற்காக வெற்றி பெற்ற இந்த தாய், விண்ணக மன்னக அரசியான தாய், கடவுளின் தாயான தாய் இதோ பவனி வந்து கொண்டிருக்கின்றார். என்ன அழகு! இந்த அழகை காண காண நம்மளுடைய கண்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய இதயமும் ஆனந்தம் அடைகின்றது. இதோ இந்த அன்னையை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இதோ இந்த தேர்பவனியிலே இருக்கிற மக்கள் ஜெபிப்பது போல வீடுகளிலே இருந்து இந்த பவனியை இந்த காட்சி மூலமாக கண்டு களித்துக் கொண்டிருக்கிற நாம் அவளிடத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயே, அன்னை மரியே, அம்மா, நாங்கள் துன்ப கடலிலே தத்தளிக்கிறோம் அம்மா. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ முயற்சி செய்கிறோம். ஆனாலும் எங்களுடைய சோதனைகளினாலே நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து பாவ மாசிலே உழன்று கொண்டிருக்கிறோம் அம்மா. உம்முடைய அருள்கர உதவியை எங்களுக்கு தாரும் அம்மா. நாங்களும் உம்மை போல பாவ மாசு அற்றவர்களாக பரிசுத்தம் அடைந்து உம்மிடத்திலே வர எங்களுக்கு உதவி தாரும் அம்மா, உதவி தாரும் அம்மா.
தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே. மூர்ச்சை கீசிய கைகளிலே தவழ்ந்திட்ட தாய் நீயே. தத்தளித்த கடலினில் காத்திட்ட தாய் நீயே. மோர்கர சிறுவனில் பொங்கிட்ட தாய் நீயே. உழவனின் காலினிலே உறுதி தந்த தாய் நீயே. உமது பெருமைகளை ஊரெல்லாம் போற்றி பாடுதே. உமது அதிசயத்தை விண்ணகம் வாழ்த்தி பாடுதே. வாழ்க 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 தாயே நீ வாழ்க. வாழ்க 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 மரியே நீ வாழ்க. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே. விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. மரியே வாழ்க, ஆவே மரியா. இதோ கடற்கரை சாலையிலே பவனி வந்த அன்னை மரியாள் இப்பொழுது மக்கள் குடியிருக்கின்ற குடியிருப்பு பகுதிகளிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாள் தங்கள் வீட்டு வாசலுக்கு வருவதிலே அங்கு குடியிருக்கிற மக்களுக்குத்தான் என்னே ஒரு மகிழ்ச்சி. நம்மளுடைய ஊர்களிலும் அன்னை மரியாளின் தேரானது நம்முடைய வீட்டு வாசலுக்கு வருகிற போது நாம் என்னே ஆனந்தம் அடைகின்றோம். அத்தகைய ஒரு ஆனந்தத்தை இன்றைக்கு வேளாங்கண்ணியிலே வாழுகின்ற இந்த மக்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணின் மக்களோடு திருவிழாவிற்கு திரு யாத்திரையாக வந்திருக்கின்ற மக்களும் இந்த அன்னையின் தரிசனத்தை கண்டு ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணிலே அன்னை ஆற்றிய புதுமைகளாக வரலாறு 3 நமக்கு சொல்லுகின்றது. பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தது, மோர்கார முடவனுக்கு காட்சி கொடுத்தது, கடலிலே தத்தளித்த போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு காட்சி கொடுத்து கரை சேர்த்தது. ஆனால் இந்த அன்னை இந்த அற்புதங்களுக்கெல்லாம் மேலாக கோடான கோடி அற்புதங்களை இந்த 400 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கின்றார். இந்த அன்னை நமக்கு செய்த அற்புதங்களை, நமக்கு இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுத்த அருள் வரங்களை ஒவ்வொருவரும் சொல்லத் தொடங்கினோம் என்றால் அது இந்த உலகம் அழியும் வரையிலும் சொல்லி மாளாது. இன்றைக்கும் இந்த தேர் பவனியிலே கலந்து கொள்பவர்கள் இந்த நேரத்திலே இந்த அன்னையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற அருள் வரங்கள் ஏராளம். இந்த அன்னை இந்த வீதிகளிலே உலா வருகிற போது செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்கள் ஏராளம். இதோ ஒவ்வொருவரும் தங்கள் அருகிலே இருப்பவர்களிடத்திலே இந்த அன்னை ஆற்றிய அற்புத செயல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் இந்த அன்னை தீராத நோயாளிகளை குணப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். இன்றைக்கும் இந்த அன்னை அழுகையோடு வருபவர்களுக்கு
ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் இந்த அன்னை இளைஞர் இளம் பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். இதோ பாவ மாசு அற்ற அந்த அன்னை, கனிமை குன்றாத அன்னை, கற்பு நெறி தவறாத அன்னை, இன்றைய இளைஞர்களும் இளப்பெண்களும் பாவத்திலே வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பதற்காக பவனி வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய உலகம் நுகர்வு கலாச்சார உலகமாகிக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே நம்முடைய உலக போக்குகளை மாற்றி நம்மையெல்லாம் ஆன்மீக வழியிலே மீட்டெடுத்து இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக, பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றுவதற்காக பவனி வந்து கொண்டிருக்கின்றாள். இதோ இந்த அன்னை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாய் இருக்கின்றார். நாம் துன்புறுகிற போது, துயருறுகிற போது தாய் மடிதான் நமக்கு தஞ்சம். அந்த விதத்திலே இந்த வேளை நகரிலே அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாட கொடியேற்றி நவநாள் எடுத்திருக்கிற இந்த நாட்களிலே இந்த அன்னையின் மடி தேடி ஓடி வந்து தஞ்சம் அடைந்திருக்கிற மக்கள் கூட்டத்தை பாருங்கள். இந்த அன்னையின் இந்த திருவிழாவிலே வந்து ஜெபித்து விட்டால் இந்த அன்னை நம்மை மீட்டு எடுத்து விடுவாள், கரை சேர்த்து விடுவாள், கண்ணீரை துடைத்து விடுவாள் என்ற அந்த நிலையிலே காத்திருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தை பாருங்கள்.